கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் நாம் இப்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய நாமத்தை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். ஏனென்றால் தேவன் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார், துதிகளிலே பிரியப்படுகிறார். அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்த பொழுது முதலாவதாக பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் தூயதென போற்ற பெறுக என்று சொல்லி பிதாவாகிய தேவனை நம்மை துதிப்பதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பவுல் நிருபத்தில் எழுதும் பொழுதெல்லாம் சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனுடைய நாமம் துதிக்கப்படுவதாக, ஸ்தோத்தரிக்கப்படுவதாக, ஆராதிக்கப்படுவதாக என்று சொல்லுகிறார். ஆகவே நாமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை உயர்த்தி நாம் ஆராதித்தவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும் என்று சொல்லி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம எல்லாம் சேர்ந்து பாடி பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆமென். அவர் பரிசுத்தர் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிற ஆண்டவர். இந்த நாளிலும் கூட நம் நடுவிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் ஆராதிக்கிற தேவன், ஹல்லேலூயா, நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறவரை நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்ம துதித்து பாடி நம்ம கனப்படுத்துவோம். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல கரம் தட்டி பாடலாம். ஜீசஸ் சூத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே, அரூபியே யுவேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ, அரூபியே யுவேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே, அரூபியே யுவேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ, அரூபியே யுவேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவநீச பாவினானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவிநீச பாவினானையா தேவா. ஆம், தேவ சமூகத்தில் பாடுவோம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே, அரூபியே யுவேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ, அரூபியே யுவேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை, யாரும் காணாவுள் அலங்கோலத்தை. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை, யாரும் காணாவுள் அலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகின்றே, பரிசுத்தம் கெஞ்சோ. சொல்லுங்க சொல்லுங்க, மனம் நொந்து மருளுகின்றே, பரிசுத்தம் கெஞ்சுகின்றே. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே, அரூபியே யுவேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ, அரூபியே யுவேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. துணை
துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே. அருவியே யுவேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. அருவியே யுவேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே. அருவியே யுவேளையில் அடி சொல்லி பாடுவோம் ஹல்லேலூயா. அருவியே யுவேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. அருவியே யுவேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. அருவியே யுவேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. அருவியே அருவியே ஓ எங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாய் புறப்பட்டு வருகிறவர் எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? அருவியே யுவேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. ஆண்டவர் சொன்னார், பண்டிகையின் கடைசி நாளிலே என்னை விசுவாசிக்குடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். நதி என்று சொல்லல, நதிகள் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய உள்ளத்திலிருந்து நதிகள் புறப்படும் என்று சொல்லி இருக்கிறார். அதுவும் வற்றாத ஜீவ நதி என்று சொல்லி இருக்கிறார். உங்களுக்குள்ளாயிருந்து புறப்படுகிற நதிகள் அநேகரை ஆசீர்வதிக்கும், அநேகரை ஆறுதல் படுத்தும். அது பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரை பார்த்து? அருவியே யுவேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. பாருங்க, எபேசியர் நிருபத்திலே கிறிஸ்துவுக்குள்ளாய் உள்ள ஆசீர்வாதத்தை அங்கே பவுல் அருமையாய் சொல்லுகிறார். தேவன் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நிரந்தரம் உள்ளது. இந்த உலக பிரகாரம் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் ஒரு நாளில் விட்டு செல்ல வேண்டும். அது அழிவுக்குரியது. காணப்படுகிறவைகள் அநித்தியமானது, காணப்படாதவைகள் நித்தியமானதாக இருக்கிறது. ஆகவே காணப்படாத அந்த ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதங்களினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதற்கு நம்ம என்னத்தை செலுத்த முடியும்? ஆகவே தேவ சமூகத்தில் சொல்லுங்க, அருவியே யுவேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அது ஒரு ஆசீர்வாதம். அவர் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் பிதாவாகிய தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கும்படியான அனுபவம் யாருக்கு கிடைக்கும்? அந்த இருதயத்திலே சுத்தம், பரிசுத்தம். அப்படி சொல்றவங்க மட்டும் ஆண்டவரை பார்த்து, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. நாங்கள் பாவினீச பாவினானையா, தேவாயிரக்கம்
செய்ய மாட்டீரோ. கேட்போம் ஆண்டவர்ட்ட. பாவி நீச பாவினானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார். அவர் இரக்கமும் உருக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் உள்ளவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் அந்த அளவிற்கு நம்மேலே அன்பு கொண்டவராக இருக்கிறபடினாலே நம்மை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. நம்ம கேட்கும் பொழுது நமக்குள்ளா இருந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், பரிசுத்த ஆவியானவர் நம்மிலிருந்து புறப்பட்டு வெளியே வருவார். ஆமென். நம் அவருக்கு பயன்படும் பாத்திரங்களாக மாறிவிடுவோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் இந்த நாளில் எங்களை அவருடைய இரத்தத்தினாலே தகுதிப்படுத்துகிறார், அவருடைய பரிசுத்த ஆவியானவரை பலப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர்களை தகுதிப்படுத்தி எங்களுக்குள்ளா இருந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகளை புறப்பட்டு ஓட செய்வார். இந்த உலகத்தில் எல்லாம் அனித்தியமானது பிரியமானவர்களே. கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே அந்த நிரந்தரமான அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம உணர்ந்தவர்களாக தேவ சமூகத்தில் சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் அப்பா நீர் ஒருவரே நிரந்தரமானவர், நீர் ஒருவரே நிரந்தரமானவர். ஓ ஜீசஸ், glory to Jesus. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ glory to Jesus, hallelujah. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ thank you Jesus Lord, hallelujah. அனைவரும் சேர்ந்து பாடுவோம். அவர் ஒருவரே நிரந்தரம். இயேசுவே, உம்முடைய அன்பு நிரந்தரம். நீர் ஒருவரே நிரந்தரமானவர். அன்பின் தேவனே, உந்தன் அன்பே நிரந்தரம். மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம். உம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்பும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்பும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. நிரந்தரம், நிரந்தரம், நீரே நிரந்தரம். நிரந்தரம், நிரந்தரம், நீரே நிரந்தரம். அன்பின் தேவனே, உந்தன் அன்பே நிரந்தரம். மாறும் உலகிலே, மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்துல அவர் ஒருவரே நிரந்தரமானவர். இந்த உலகத்துல எல்லா அன்பும் நிரந்தரமற்றது, பணம் புகழ் எல்லாம் நிரந்தரமற்றது. அவர் ஒருவரே நிரந்தரமானவர். தாயின் அன்பு தேய்க்கு இங்கே நிரந்தரம். தாயும் தந்தையும் எமக்கு நீரே நிரந்தரம். தேயும் வாழ்வில் நம்பிக்கை நீயே நிரந்தரம். தேயும் வாழ்வில் நம்பிக்கை நீயே நிரந்தரம். நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம். சொல்லுங்க, சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம். நிரந்தரம், நீ
நிரந்தரம், நீயே நிரந்தரம். அன்பின் தேவனே உந்தன் அன்பே நிரந்தரம். மாறும் உலகில் மாறாவும் நிரந்தரம். இந்த உலகத்துல செல்வம், பணம், புகழ், அதிகாரம், அந்தஸ்து நிரந்தரமற்றது. ஆனால் நிஜமான ஒரு வாழ்வு, அது கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு, அது நிரந்தரம். சொல்லி பாடுவோம். செல்வங்கள் கோணரும் செல்வத்தில் இல்லை நிரந்தரம். பதவியும் புகழும் தருவது இல்லை நிரந்தரம். சாய்வான வாழ்வில் நிஜமான நீரே நிரந்தரம். அதின் விலையாக என்னை நீ உம்மில் இணைப்பாய் நிரந்தரம். அதின் விலையாக என்னை நீ உம்மில் இணைப்பாய் நிரந்தரம். நிரந்தரம், நிரந்தரம், நீரே நிரந்தரம். நிரந்தர, நிரந்தர, நீரே நிரந்தர. அன்பின் தேவனே உந்தன் அன்பே நிரந்தரம். மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம். வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்பும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம். சொல்லுவோமா? நான் மாண்ட பின்னும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம். நிரந்தரம், நிரந்தரம், நீரே நிரந்தரம். நிரந்தரம், நிரந்தரம், நீரே நிரந்தரம். அவர் ஒருவரே நிரந்தரமானவர். இந்த உலகத்துல நான் சாயும் போது காப்பது நீரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? முடியாதென்று, அவ்வளவுதான் என்று முடிந்த நிலையிலே நம்மை தாங்கிய நிரந்தரம் உள்ள ஒரு ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறதற்கு, துணை செய்வதற்கு இருக்கிற அந்த துணையாளர் நம்மை தேற்றினபடினால், துணை செய்தபடினால், நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம். நாங்கள் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம். நிச்சயமாக நிரந்தரமுள்ள நம்முடைய ஆண்டவர் எப்போதும் தம்முடைய நிரந்தர பிரசனத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். பாருங்க, அந்த ஓபேத் ஏதோ என்றதான அந்த நபருடைய வீட்டிலே தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரம் தங்கியிருந்ததா. தேவனுடைய பிரசன்னம், தேவன் தங்கியிருந்த அந்த இடத்தில் அங்கே வேதத்திலே படிக்கிறோம், கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆஸ்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, 3 மாதம் தங்கியிருந்த அந்த ஓபேத் ஏதோமுடைய வீடே
ஆசீர்வாதத்தில் நிறையப்படுமானால் இந்த நாளிலும் கூட அவர் சொல்லி இருக்கிறார், இதோ வாசற்படியிலே கதவை தட்டுகிறேன். ஒருவன் கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே உட்பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். யோசித்து பாருங்கள், நம்மோடு கூட ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள விரும்புகிறவர் நம்மோடு நிரந்தரமாய். யோவானில் படிக்கிறோம், என் மாம்சத்தை பூசித்து என் ரத்தத்தை பான பண்ணுகிறவனுக்குள்ளே நான் நிலைத்திருப்பேன், அவன் எனக்குள் நிலைத்திருப்பான். ஓ, நிலைத்திருக்கிற நம்முடைய ஆண்டவர், நிரந்தரமாய் நமக்குள்ளே இருக்கிறவர். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம் 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 நீரே நிரந்தரம். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையிலே மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையிலே ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிற நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். இதே வசனத்தை திருவிவிலியம் அருமையா சொல்லுது, அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து நன்றி கூறி அவர் நல்லவர், ஏனெனில் அவர் இரக்கம் இஸ்ரவேலின் மீது என்னென்றும் உள்ளது என்று பாடினர். ஆண்டவரின் இல்லம் அடித்தளமிடப்பட்டதை குறித்து எல்லா மக்களும் ஆண்டவரை புகழ்ந்து மகிழ்ச்சியின் ஆரவாரம் செய்தனர். பிரியமானவர்களே, இங்கே சாலமோன் கட்டின மகிமையான தேவாலயம் இடிக்கப்பட்டது. ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறார்கள். மீண்டும் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். கிருபையாய் மீண்டும் எருசலேமுக்கு வந்து அந்த இடிந்த தேவாலயத்தை மீண்டும் கட்டுவதற்காக அடித்தளமிடும் பொழுது கர்த்தருடைய கிருபையை நினைத்து, அவருடைய நன்மையை நினைத்து, கர்த்தர் நல்லவர், ஏனென்றால் அவர் எங்களை திரும்பவும் கட்டுகிறார், மீண்டும் எங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம், புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறார் என்று சொல்லி தேவனுக்கு அங்கே நன்றி செலுத்தி, அங்கே அதான் படிக்கிறோம், நன்றி செலுத்தி அங்கே அவர்கள் சொன்ன வார்த்தை, கர்த்தர் நல்லவர், அவர் இரக்கம் இஸ்ரவேலின் மீது என்றென்றும் உள்ளது என்று சொல்லி அவர்கள் பாடுகிறார்கள். பாருங்க. ஆகவே பிரியமானவர்கள், இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கை ஒரு காலத்திலே மிக மேன்மையாக, மிக அருமையாக, மிக நேர்த்தியாக, மிக ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ நம்ம சொல்றோம் எல்லாமே தகர்ந்து போனது போல, எல்லாம் முடிந்ததாக இருந்தது. ஆனால் இப்பொழுது கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா அந்த ஆலயத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? ஆகாயில சொல்லி இருக்கிறார், முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும். முந்தின ஆலயம் பிரம்மாண்டத்திலே பொன், வெள்ளி, வெண்கலம் என்று சொல்லி அவைகள் பிரம்மாண்டத்திலே அது பெரிதாய் இருந்தது. ஆனால் இரண்டாம் தேவாலயத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, மீண்டும் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். இந்த நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராயிருக்கலாம், உங்கள் சூழலை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் மீண்டும் ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறார். இந்த புதிய ஆரம்பத்திலே நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், எங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தந்தீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது பாருங்க அருமையானவர்களே, அவருடைய உண்மை, அவருடைய அன்பு, அவருடைய கிருபையை நினைத்து அவர்கள் துதிக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய உண்மை என்றென்றும் உள்ளது என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு ஆமென் அவர்கள் ஆரவாரம் செய்து கர்த்தரை துதித்த பொழுது அருமையானவர்களே, மீண்டும் அந்த ஆலயம் கட்டப்பட்டு மகிமையா, முந்தின ஆலயத்தின் மகிமை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை என்ன மகிமை? அது இயேசுவானவர் அந்த ஆலயத்திலே பிரசங்கித்தார், இயேசுவானவர் அந்த ஆலயத்திலே உலாவினார். அதுதான் மகிமை. இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் முந்தின நிலையை விட, முந்தின சீரை விட, முந்தின ரசத்தை விட இந்த நாளிலே பிந்தின ரசம், ஆமென், பிந்தின சீர், இந்த பிந்தின ஆலயம், இந்த பிந்திய வாழ்க்கை பெரிதாய் காணப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? ஆகவே அன்றைக்கு ஓபேத் ஏதோமுடைய வாழ்க்கை 3 மாத ஆசாரிப்பு கூட இருந்ததுனாலேயே
கர்த்தர் ஆசீர்வதித்தது உண்மையானா இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, தேவ பிரசன்னம் நம்மையும் ஆமென் நம்முடைய குடும்பத்தையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் ஆஸ்வதிக்கும். நிச்சயமாக முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்க போகிறது விசுவாசிக்க முடிகிறது. ஆகவே தேவ சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அந்த பிரசன்னத்தை நாங்க விரும்புகிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாள்ல கூட தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஓ glory to Jesus. ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த ஆண்டவரே ஹல்லேலூயா 3 மாதம் இருந்த ஆண்டவர் அந்த தேவனுடைய ஆலயத்தில் அந்த தேவனுடைய அந்த ஆசரிப்பு கூட பெட்டியின் மூலமாய் ஓபேத் ஏதோமுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது போல 3 மாதம் இருந்த அந்த ஆலயம் ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மையானால், எங்களுக்குள்ளே நித்தியமானவராய் நிரந்தரமாய் இருக்கிற உம்முடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது நாங்கள் எவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நம்ம எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். Glory to Jesus. அவருடைய பிரசன்னம் நமக்கு போதும். அதுதான் நம்முடைய முகவரி, அடையாளம். எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். Jesus, hallelujah. இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே, உம் பிரசன்னம் தான் எனது முகவரி, உம் பிரசன்னம் தான் எனது தகு. சொல்லுங்க சொல்லுங்க, உம் பிரசன்னம் தான் எனது முகவரி, உம் பிரசன்னம் தான் எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாமல் வாக்குத்தத்தம் பிரசன்னமே, உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் பிரசன்னம் பிரசன்னமே. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? இதுவரைக்கும் காத்த பிரசன்னம் பிரசன்னமே, உடைந்த நாட்களில். ஆமென். இந்த பிரசன்னத்தை உயர்த்துகிறோம். பிரசன்னமே, விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே, விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே, உம் பிரசன்னம் தான் எனது முகவரி, உம் பிரசன்னம் தான் எனது தகு. சொல்லுங்க சொல்லுங்க, உம் பிரசன்னம் தான் எனது முகவரி, உம் பிரசன்னம் தான் எனது தகுதி. பிரியமானவர்களே, ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே 3 மாதம் ஆசரிப்பு கூடாமல் இருந்ததினால கர்த்தர் அவனையும் அவன் வீட்டையும் ஆசீர்வதித்தார். மீண்டும் ஒரு புதிய அஸ்திவாரம் நமக்குள்ளே நிரந்தரமாய் இருக்கும்படியாய் ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும். ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் மத்தியிலே விசுவாசத்தோடு கூட பாடுவோம். கல்வி அறிவும் கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே, அழைக்கப்பட்டே நியமிக்கப்பட்டே நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே, அழைத்த நாமும் ஆமென் பல்கலை இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்ன. அழைக்கப்பட்டே அழைக்கப்பட்டே நியமிக்கப்பட்டே நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே, பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம்,
என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோ, பிற தேசம் வாழுவோ, என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. உம் பிரசன்னம் தான் எனது முகவரி, உம் பிரசன்னம் தான் எனது தகுதி, உம் பிரசன்னம் தான் எனது முகவரி, உம் பிரசன்னம் தான் எனது தகுதி. இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. உம் பிரசன்னம் தான் எனது முகவரி, உம் பிரசன்னம் தான் எனது தகுதி, உம் பிரசன்னம் தான் எனது முகவரி, உம் பிரசன்னம் தான் எனது தகுதி, உம் பிரசன்னம் தான் எனது முகவரி, பிரசன்னம் தான் எனது தகுதி, உம் பிரசன்னம் தான் எனது முகவரி, உம் பிரசன்னம் தான் எனது தகுதி. அப்பா, உம்முடைய பிரசன்னம் ஒன்றே எங்கள் தகுதி. ஓபேத் ஏதோமிலே தேவனுடைய பிரசன்னம் உன்னுடைய வீட்டிலே தங்கியிருந்தபடியினால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆண்டவரே, தேவனுடைய மகிமையான இரண்டாம் தேவாலயம் தேவ பிரசன்னத்தினாலே நிரம்பி வழிந்திருந்தது. முந்தின ஆலயத்துடைய மகிமையை விட பிந்தின ஆலயத்துடைய மகிமை பெரிதாய் இருந்தது. நிச்சயம் இந்த நாளிலும் எங்கள் வாழ்க்கை நீர் அப்படி ஆஸ்வதிக்க சித்தம் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். புதிய ஆரம்பத்தை கர்த்தர் ஒவ்வொருவரும் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் ஆண்டவரே, உங்க சமூகத்தில் யாரெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் உண்மையா ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இவர்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பீராக. கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர், அந்த புதிய ஆரம்பம் மகிமையாய் இருக்க போகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், ஆஸ்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் துதி ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். Thank you. God bless you.